ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம பார்க்குறதே இந்த ஃபஸ்ட்டு எக்ஸசைஸு சாப்டர் 11ல் ப்ராபபிலிட்டியில் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸில் ஒரு சம் மிஸ்ஸிங், தட் இஸ் நாட் மிஸ்ஸிங். ஃபஸ்ட்டு சம் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போ நமக்கு சப்போஸ் எக்ஸ் இஸ் த நம்பர் ஆஃப் டைல்ஸ் when 3 fair coins are tossed once simultaneously, find the values of the random variable x and the number of points in its inverse image அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு என்ன நம்ம சொல்கிறோம், when 3 coins are tossed, solution, when 3 coins are tossed, sample space S is equal to எப்படி 3 கட்டையிலையும் ஹெச் போட்டுக்குங்க, ஹெச் கடைசியில் டி போடுங்க, ஹெச்டி. இப்போ இருக்கிறல மிடில் லெட்டர் மாற்றுங்க. அப்போ என்ன வரும், ஹெச்டிடி. இப்போ இருக்கிற செட்டில் ஃபஸ்ட் லெட்டர் மாற்றுங்க, டிஹெச்ஹெச், டிஹெச்டி, டிடிஹெச், டிடிடி. இப்போ எத்தனை வருது, 8 வருது. இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், ஒரு காயினில் வந்து நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் 2ன்னா 2 காயினில் 2 ஸ்கொயர் 4, 3 காயினாக இருந்தால் 2 power 3 = 8. அப்போ இந்த மாதிரி வருதுன்னு வச்சுங்களேன். இப்போ 8 இருக்குது, 8 கரெக்ட். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், எக்ஸ்பி இதை அவங்களே கொடுத்துருக்காங்க, எக்ஸ் இஸ் த நம்பர் ஆஃப் டைல்ஸ், எக்ஸ் இஸ் த random variable denoting the number of tiles, இப்போ நமக்கு x of h அப்படின்னு வருதுன்னு வச்சுங்களேன். இப்போ இதில் எத்தனை டெய்ல் இருக்குது நமக்கு வேணுங்கிறது டெய்ல். அப்போ இதில் எத்தனை இருக்குது அப்படின்னா 0 தான் இருக்குன்னு வச்சுங்களேன். அடுத்தது அப்போ எக்ஸுடைய வேல்யூ வந்து 0 வருது. இதுக்கு நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஈக்குவல் டு, அப்படியே கூட நீங்கள் சொல்லிக்கலாம், பார்த்தே சொல்லிக்கலாம், எக்ஸ் ஆஃப் ஹெச்ஹெச். அடுத்தது எக்ஸ் ஆஃப் இது வருதுன்னு வச்சுங்களேன், அது வேல்யூஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள்ங்கிறது நீங்கள் பார்த்தே கூட சொல்லிக்கலாம். ஒரு ஹெட் வருது, therefore x takes values, என்னென்ன வேல்யூஸ் வரலாம், 0 டெய்ல் வரலாம், 1 டெய்ல் வரலாம், 2 டெய்ல் வரலாம், 3 டெய்ல் வரலாம், மேக்ஸிமம் 3 டெய்ல் வரலாம், மினிமம் 0 வரலாம், பிட்வீன் இன்டிஜர்ஸ் வரலாம்னு வச்சுங்களேன், 0, 1, 2, 3. இப்போ நமக்கு x of omega equal to, that is 0, 1, 2, 3. இது 0 எப்போ வருது, if omega equal to h. அடுத்து 1 எப்போ வருது அப்படின்னா, ஒரு டெய்ல் இருக்கிற மாதிரி, if omega equal to hht. அடுத்தது hth. அடுத்தது ஒரு டெய்ல் இருக்கிறது thh. அதே மாதிரி x takes values 0, 1 வர்றது இது. அடுத்தது 2 டெய்ல் வர்றது, if ஒமேகா ஈக்குவல் டு 2 டெய்ல் எதில் இருக்குது, இதில் இருக்குது, இதில் இருக்குது, இதில் இருக்குது. if ஒமேகா ஈக்குவல் டு htt, அதே மாதிரி tht, அதே மாதிரி tth. அடுத்தது 3ங்கிறது if ஒமேகா ஈக்குவல் டு ttt, இதான் வச்சுங்களேன். ஸோ இதில் நமக்கு number of values of the random variable, number of points in the inverse image. ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு 0, 1, 2, 3 டோட்டல். இப்போ 0 வர்ற மாதிரி எத்தனை இருக்குது அப்படின்னா
ஜீரோவுக்கு நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஒன்று தான். இது நீங்கள் அந்த மாதிரி போடணுங்க அப்படியே போட்டுக்கலாம். அதே மாதிரி 1க்கு 1 2 3 வருது, 2க்கு 3 வருது, 3க்கு 1 வருது, டோட்டல் கூட்டி பார்த்தீங்கன்னா 8 வருது. ஸோ அவர் சம் இஸ் a correct one. So this is the balanced sum in the 11.1 exercise. Now let us see the next exercise. இது பேஸ் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸுங்கிறது உங்களுக்கு ஒரு பேஸாக இருக்கிறதுனால இதை கொஞ்சம் அப்படியே கிளியராக படிச்சிங்கன்னா ரேண்டம் வேரியபிள்னால் என்ன, அதுக்கு என்னென்ன வேல்யூஸ் வருது, அது கரெக்டாக அப்படிங்கிறத வெரிஃபிகேஷன் that must be equal to the total values of the total number of points corresponding to the values must be equal to n of s. அப்படி இருக்கணும்னு வச்சுங்களேன், அதுதான் உங்களுக்கு இது. Then next chapter we are going to see exercise 11.2. this is related to நமக்கு discrete random variable, அடுத்தது probability mass function, அடுத்தது cumulative distribution function. ஸோ இதை நம்ம பார்க்குறோன்னு வச்சுங்களேன். இதுக்கு நம்ம இந்த கடைசியாக போட்ட சமயம் கூட we can take it. நமக்கு 3 காயின்ஸை டாஸ் பண்ணோம். இந்த 3 காயின்ஸில் நமக்கு நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் வந்து இது வந்து வேல்யூஸ் ஆஃப் எக்ஸு, நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸு இதை நம்ம பார்க்குறோம். இதில் 0 1 2 3 அப்படின்னு பார்த்தோம். 0 வர மாதிரி 1, 1 வர மாதிரி 3, 2 வர மாதிரி, தட் மீன்ஸ் 1 டைல். ஒரு டெயில்னு வச்சுக்கிட்டாலும் சரி, நம்பர் ஆஃப் டெயில்ஸுக்கும் நம்பர் ஆஃப் ஹெட்ஸுக்கும் சேம் ஸ்ட்ரக்சர். அப்போ இதில் 3 இதில் 1, டோட்டல் 8 வருதுன்னு வச்சுங்களேன். ஒரு ரேண்டம் வேரியபிள் எப்படி இருக்கும் அப்படின்னா தட் இஸ் வேல்யூஸை எடுத்துக்கணும்னு வச்சுங்களேன். இப்போ நமக்கு 2 விதமாக நம்ம சொல்லலாம். ரேண்டம் வேரியபிள்ங்கிறது இஸ் ஆஃப் 2 types. ஒன் இஸ் டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள் அண்ட் அனதர் இஸ் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். டிஸ்க்ரீட்டுங்கிறது வேல்யூஸை ஜம்ப் பண்ணி எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் காயினை டாஸ் பண்ணுறோம், என்ன வருது, ஒரு ஹெட்டு அல்லது ஒரு டெயில். சப்போஸ் 3 காயின்ஸ் டாஸ் பண்ணுறோம்னா 3மே ஹெட்டாக வரலாம். ஒரு ஹெட்டு, 2 ஹெட்டு, 3 ஹெட்டு. அப்போ இந்த 1க்கும் 2க்கும் இடையில் இருக்கிற வேல்யூஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா ரியல் நம்பர் சிஸ்டத்தில் ஏகப்பட்ட நம்பர்ஸ் இருக்குது. அதெல்லாம் அது எடுத்துக்கிறது கிடையாது. ஸோ 1க்கு 2க்கு இடையில் இருக்கிற வேல்யூ அது எடுத்துக்கிறது இல்லை, 2க்கு 3க்கு இடையில் இருக்கிற வேல்யூ எடுத்துக்கிறது இல்லை. தட் இஸ் இட் டேக்ஸ் கவுண்டபிள் நம்பர் ஆஃப் வேல்யூஸ். ஸோ இதில் வந்து நம்ம சொல்கிறோன்னு வச்சுங்களேன். அப்போ டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள் ஒன்று சொல்கிறோம், கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் ஒன்று சொல்கிறோம். கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளுக்கு ஒரு பல்ப் இருக்குது. அந்த பல்புடைய லைஃப் டைம் நான் பார்க்குறோம். லைஃப் டைம் நான் கடையில் வாங்கிட்டு வந்து போட்டு சுவிட்சு ஃபிட் பண்ணிவிட்டு சுவிட்சு போடும்போதே போயிடும். ஸோ அதுக்கு லைஃப் டைம் என்ன, 0. அடுத்தது நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு சுவிட்சு போட்டு இந்த பக்கம் திரும்பும்போது உங்களுக்கு ஃபிஸ் ஆகிடும். ஸோ எத்தனை செகண்ட் ஆகிருக்கலாம், 1 செகண்ட் ஆகிருக்கலாம். அடுத்தது இன்னும் ஃப்ராக்ஷன் ஆஃப் எ செகண்ட் கூட உங்களுக்கு எடுத்துக்கலாம் அது வேல்யூ. அதே மாதிரி 5 செகண்டில் ஆகலாம், 10 செகண்டில் ஆகலாம், 5 நிமிஷத்தில் ஆகலாம், அரை மணி நேரத்தில் ஆகலாம், 2 மணி நேரத்தில் ஆகலாம், 1 நாள் ஆகலாம், 5 நாள் ஆகலாம், 10 நாள் ஆகலாம். இந்த மாதிரி இடையில் இருக்கிற எல்லா காலங்களையும் இட் டேக்ஸ் ஆல் டைம்ஸ் இந்த இன்டர்வல். அப்போ எந்த ஒரு ஃப்ராக்ஷனையும் எடுத்துக்கிற மாதிரி ஒரு ரேண்டம் வேரியபிளுக்கு வேல்யூ இருந்ததுன்னா that is called continuous random variable. அப்போ continuous random variableக்கு லைஃப் டைமை தான் நம்ம சொல்லும். லைஃப் டைம் ஆஃப் எ டாக், லைஃப் டைம் ஆஃப் எ பல்பு, இந்த லைஃப் டைமை தான் நம்ம சொல்லுவோம் உங்களுக்கு கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். அடுத்தது இப்போ இது வந்து அப்போ என்ன சொல்கிறோம், discrete random variableனா a random variable is said to be a discrete random variable if it takes a finite number of values.
அதனுடைய வேல்யூஸ் எத்தனை இருக்கலாம்? 5 இருக்கலாம், 10 இருக்கலாம், 12 இருக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட் எக்ஸசைஸில் பார்த்ததில் எல்லாமே இந்த லாஸ்ட் எக்ஸசைஸில் 1 2 3 4 வேல்யூஸ் எடுத்துக்கிச்சுன்னு வச்சிங்களேன். ஆர் கவுண்டபிளி இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் வேல்யூஸ். கவுண்டபிளி இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் வேல்யூஸ். நிறைய வேல்யூஸ் எடுத்துக்கிட்டாலும் we can count it. இப்போ உதாரணத்துக்கு ஒரு காயின் டாஸ் பண்ணுறோம். அந்த காயினை டாஸ் பண்ணுற பொழுது ஹெட்டு வர்ற வரையிலும் டாஸ் பண்ணுறோன்னு சொல்லணும்னு வச்சுங்களேன். இப்போ ஹெட்டு வர வரையும் டாஸ் பண்ணுற போது சில பேர் ஃபஸ்ட்டு டைம் டாஸ் பண்ணுற பொழுதே ஹெட்டு வந்துடும். சில பேர் ரெண்டாவது தடவை பண்ணும்போது வரும். சில பேர் எத்தனை தடவை போட்டாலும் ஹெட்டு வராது. பட் ஈவன் தோ we can count the number of ட்ரையல் அந்த ட்ரையலை நம்ம கவுண்ட் பண்ண முடியும்னு வச்சுங்களேன். ஸோ த நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் இன் டாஸிங் எ காயின் அப் டு ஹெட் இஸ் கெட்டிங் அதுவரையில் நம்ம டாஸ் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ரேண்டம் வேரியபிள்னு சொல்கிறோம். அப்போ அதுவும் உங்களுக்கு டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் தான் வருது. தட் இஸ் வை இஃப் இட் டேக்ஸ் ஃபைனைட் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் ஆர் கவுண்டபிளி ஃபைனைட் நம்பர் ஆஃப் வேல்யூஸ், அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள்னு சொல்கிறோன்னு வச்சுங்களேன். இந்த டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிளுக்கு நமக்கு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஒன்று சொல்கிறோம். ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனுங்கிறது இப்போ இது வந்து எக்ஸுங்கிறது ரேண்டம் வேரியபிள் டேக்கிங் x1, x2, x3, x4 இந்த மாதிரி 4 வேல்யூஸ் எடுத்துக்கின்னு வச்சுங்களேன். இப்போ இதுக்கு வந்து நம்ம ப்ராபபிலிட்டி நம்ம சொல்கிறோம். இந்த வேல்யூ இது வந்து ஒரு ஈவெண்ட் தானே. இந்த ஈவெண்ட்டில் என்ன இருக்குது? செட் ஆஃப் HHH இது இருக்குதுன்னு வச்சுங்களேன். இதில் 0 டெய்ல் வருது. தட் இஸ் வை இட் டேக்ஸ் த வேல்யூ 0. அப்போ இதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி நம்ம பார்க்குறோம்? அப்போ P ஆஃப் x1 ஈக்குவல் டு இந்த ஒமேகா இந்த செட்டுக்கு ஃபேவராக எத்தனை இருக்குது? 1 டிவைடட் பை டோட்டல் நம்பர் எவ்வளவு? நமக்கு 8 இருக்குதுன்னு வச்சுங்களேன். இதில் வந்து இந்த 0 வர மாதிரி 1 இருக்குது, 1 வர மாதிரி 3 இருக்குது, 2 வர மாதிரி 3 இருக்குது, 3 வர மாதிரி 1 இருக்குது. மொத்தம் எவ்வளவு? டோட்டல் வந்து 8. அவுட் ஆஃப் 8 அவுட்கம்ஸ் திஸ் வேல்யூ 0 இஸ் அப்டைன்ட் only in the case of 1. அப்போ ப்ராபபிலிட்டிங்கிறது நமக்கு என்ன சொல்கிறோம்? நம்பர் ஆஃப் கேசஸ் இன் ஃபேவர் ஆஃப் த ஈவெண்ட். இந்த x1க்கு ஃபேவராக எத்தனை இருக்குது? 1 வருதுன்னு வச்சுங்களேன். டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் 8. அப்போ x1 வேல்யூ வந்து 1/8 வருது. ஸோ திஸ் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் த ஈவெண்ட் x1. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் மாஸ் ஃபங்க்ஷனுங்கிறது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, எக்ஸுங்கிறது ஒரு ரேண்டம் வேரியபிள். இது வந்து x1, x2 எட்ஸட்ரா xn கவுண்டபிள் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் எடுத்துக்கின்னு வச்சுங்களேன். இதில் f ஆஃப் xk அப்படின்னு சொல்லலாம், அல்லது p ஆஃப் xk அப்படின்னு சொல்லலான்னு வச்சுங்களேன். இது வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறோம்னா, திஸ் ஈக்குவல் டு இது எதுக்கு ஈக்குவல்னா p ஆஃப் x ஈக்குவல் டு xk. இந்த எக்ஸுங்கிற ரேண்டம் வேரியபிள் xkங்கிற வேல்யூ எடுத்துக்கிறதுக்குள்ள ப்ராபபிலிட்டியை தான் f ஆஃப் xk அல்லது p ஆஃப் xk. இந்த k வேல்யூ வந்து k is equal to 1, 2, 3 எட்ஸட்ரா n இந்த மாதிரி இருக்கிறது. இதை தான் நம்ம ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் சொல்கிறோம், ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். அதர்வைஸ் இன்னும் சொல்லணும் அப்படின்னா f ஆஃப் x இஸ் த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். எப்போ இது ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் சொல்கிறோம் அப்படின்னம்னா, ப்ரொவைடட் ஒன்று f ஆஃப் xk மஸ்ட் பி கிரேட்டர் than or equal to 0, 2 சிக்மா f ஆஃப் xk மஸ்ட் பி ஈக்குவல் டு 1. தட் இஸ் ஒவ்வொரு வேல்யூக்குள்ள ப்ராபபிலிட்டிங்கிறது 0 அல்லது 0 விட பெருசாக இருக்கலாம். இப்போ நமக்கு வந்து இங்கே f ஆஃப் xk சொல்கிறோன்னு வச்சுங்களேன். இப்போ இதில் சொல்லும் பொழுது இப்போ நமக்கு இது வந்து நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இன் ஃபேவர் ஆஃப் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் இன் ஃபேவர் ஆஃப் த ஈவெண்ட். அப்போ 1 டிவைடட் பை டோட்டலுங்கிறது 8. இதுக்கு நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் இன் ஃபேவர் ஆஃப் த ஈவெண்ட்ங்கிறது என்ன? 3 டிவைடட் பை 8. அதே மாதிரி இதுவும் 3 டிவைடட் பை 8, இதுவும் 1 டிவைடட் பை 8. இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ப்ராபபிலிட்டின்னு சொல்கிறோம். ஒவ்வொரு வேல்யூ எப்படி இருக்குது அப்படின்னா பாசிட்டிவாக இருக்குது. whereas it lies between 0 and 1. 0 and 1. 0 is less than or equal to f of xk less than or equal to 1 அப்படின்னு நம்ம சொல்லணும்னு வச்சுங்களேன். அடுத்தது இதையெல்லாம் கூட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரணும் அப்படின்னா 1 வரணும். இப்போ சமேஷன் சொல்கிற பொழுது இதெல்லாம் சிக்மா எஃப் ஆஃப் எக்ஸ்கேங்கிறது இதை நம்ம கூட்டும் பொழுது இது ஃப்ராக்ஷனாக இருக்கிறதுனால இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா டேக்கிங் LCM 8 நியூமரேட்டர் 1 + 3 + 3 + 1 that equal to
448/8 is equal to 1. அப்போ இது வந்து ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் நம்ம சொல்லணும்னு வச்சுங்களேன். ஸோ திஸ் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். அடுத்தது குமுலேட்டிவ் ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் சொல்கிறோம். குமுலேட்டிவ் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். குமுலேட்டிவ் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். இப்போ நமக்கு when 3 coins are tossed, this is a x, this is f of xk or f of x simply. xங்கிறது 0 1 2 3ன்னு சொல்கிறோம். இங்கே வந்து டோட்டல் we can put it as total. இப்போ நமக்கு இது வந்து 1/8 3/8 3/8 1/8 இது வந்து 1. இப்போ நம்ம இங்கே சொல்கிற பொழுது கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது தான் cumulative distribution function சொல்கிறோம். cumulative distribution function அப்படின்னா இந்த ப்ராபபிலிட்டிலாம் உங்களுக்கு எந்த வேல்யூ வரையிலும் cumulative சொல்கிறீங்களோ, இப்போ நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 0வுக்கு சொல்கிறோம்னு வச்சுங்களேன். அப்போ எஃப் ஆஃப் 0ங்கிறது 0வோ அல்லது 0வுக்கு கீழே இருக்கிற வேல்யூஸ்னுடைய ப்ராபபிலிட்டி ஆட் பண்ணுறோம். இப்போ நமக்கு 0வுக்கு உள்ள ப்ராபபிலிட்டி 1/8, அதுக்கு கீழே ஒரு வேல்யூ இல்லை. ஸோ அதனுடைய சமேஷன் 1/8. அடுத்தது இதனுடைய ப்ராபபிலிட்டி குமுலேட்டிவ் ப்ராபபிலிட்டி, தட் இஸ் எஃப் ஆஃப் 1 டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒன்று தான். குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒன்று தான் வச்சுங்களேன். ஸோ திஸ் இஸ் எஃப் ஆஃப் 1. எஃப் ஆஃப் 1ங்கிறது 1 அல்லது 1க்கு கீழே இருக்கிற வேல்யூஸுடைய ப்ராபபிலிட்டியை ஆட் பண்ணி சொல்கிறோம். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா we get LCM 8, numerator 4/8 or simply 1/2. அடுத்தது இந்த 2 குணம் இங்கே போட்டிங்கன்னா எஃப் ஆஃப் 2 2 அல்லது 2 கீழே இருக்கிற எல்லா வேல்யூஸ்லையும் ப்ராபபிலிட்டியெல்லாம் ஆட் பண்ணுறோம். இப்போ 3/8 3/8 1/8 ஆட் பண்ணிங்கன்னா we get 7/8. அடுத்தது எஃப் ஆஃப் 3ங்கிறது தட் இஸ் உங்களுக்கு 3க்கு கீழே இருக்கிற எல்லா வேல்யூஸும். அப்போ 3னுடைய ப்ராபபிலிட்டி ஆட் பண்ணிக்கிறோம். அது கீழே 2, அது கீழே 1, அது கீழே 0, அந்த ப்ராபபிலிட்டிலாம் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணுற பொழுது 1 3 4 3 7 1 8 8/8 தட் ஈக்குவல் டு 1. அப்போ நமக்கு கடைசி வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 1ன்னு வரும்னு வச்சுங்களேன். கடைசி வேல்யூ 1ன்னு வரும். ஸோ திஸ் இஸ் த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் நம்ம சொல்கிறோம். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இஸ் நத்திங் பட் த cumulative probability function. cumulative probability function. So this is the value of the random variable. அப்போ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனை கேபிட்டல் எஃப்னு சொல்லி ப்ராக்கெட்டில் எக்ஸ் அப்படின்னு போட்டோம்னா தட் இட் டினோட்ஸ் த வேல்யூ ஆஃப் த ரேண்டம் வேரியபிள். அப்போ இது எதுக்கு சமம் அப்படின்னா பி ஆஃப் எக்ஸு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். எக்ஸுடைய வேல்யூ, இந்த ரேண்டம் வேரியபிள் எக்ஸுடைய வேல்யூ இந்த எக்ஸையோ அல்லது அதுக்கு கீழே இருக்கிற வேல்யூஸோ எடுத்துக்கிறதுனுடைய ப்ராபபிலிட்டியுடைய சமேஷன் இதை நம்ம சொல்கிறோன்னு வச்சுங்களேன். Even this can be written as that equal to sigma f of xi. sigma f of xi. இதில் இருக்கிற xi எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த x அல்லது x-ஐ விட கம்மியாக இருக்கணும். இந்த x அல்லது x-ஐ விட கம்மியாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய f of xi, that means probability of xi, அந்த ப்ராபபிலிட்டியில் ஆட் பண்ணி சொல்கிறது தான் உங்களுக்கு என்னென்னு சொல்ல அப்படின்னா cumulative distribution function நம்ம சொல்கிறேன்னு வச்சுங்களேன். அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூ எப்படி இருக்குது அப்படின்னா தட் இஸ் ஆல்வேஸ் greater than or equal to 0. It lies between 0 and 1. 0 less than or equal to f of x less than or equal to 1. இது ஒரு வேல்யூ. அடுத்தது இந்த மேக்ஸிமம் வேல்யூ வந்து 1 வரும்னு வச்சுங்களேன். மேக்ஸிமம் வேல்யூ 1 வரும், மினிமம் வேல்யூ 0 வரும். எந்த வேல்யூ நீங்கள் கொடுத்தீங்கனாலும் கேபிட்டல் எஃப்னுடைய வேல்யூ வந்து மேக்ஸிமம் 1 இருக்கும், மினிமம் 1 இருக்கும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி 0 வர்றதுக்கும் வாய்ப்பு இல்லை. 0 வரலாம், 0 இட் டேக்ஸ் 0. இப்போ நான் டிக்ரீஸிங் சொல்கிறோம். ஏன் நான் டிக்ரீஸிங் அப்படின்னா உங்களுக்கு அப்படியே ஒரு it may takes values equal values, ஒரே மாதிரி வேல்யூஸ் கூட அது எடுத்துக்கலான்னு வச்சுங்களேன். அப்போ நான் டிக்ரீஸிங் சொல்கிறோம். இது வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, குறையிறது கிடையாது. ஸோ நான் டிக்ரீஸிங். ஏன் சார் நான் டிக்ரீஸிங் சொன்னீங்கன்னா நீங்கள் இன்க்ரீஸிங்னே சொல்லலாம் அப்படின்னா சில இதுக்கு என்ன வரலாம் அப்படின்னா அடுத்தாப்பில்
நீங்கள் என்ன வேல்யூ உங்களுக்கு வருதோ, இப்போ உதாரணத்துக்கு இங்கே வந்து ஒரு 5ன்னு வேல்யூ வருதுன்னு வச்சுங்களேன், அதுக்கும் 1 வரும். 7ன்னு வருதுன்னு வச்சுங்க, அதுக்கும் 1 வரும். ஸோ இங்கே ஃபங்க்ஷனுடைய வேல்யூ எப்படி வருது? 1 1 1னே வருது. ஸோ இதுக்கு மேலே எப்படி சார் இருக்குது? டிக்ரீஸ் ஆகலையா சார், இன்க்ரீஸ் ஆகலையா சார் அப்படின்னா இதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகலை. தட் இஸ் வை இட் இஸ் கால்டு நான் டிக்ரீஸிங், குறையிறது கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லணும்னு வச்சுங்களேன். அடுத்தது that லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ், இதனுடைய வேல்யூ வந்து 1ன்னு சொல்கிறோம். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டி, அதனுடைய வேல்யூ வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்கிறோம். இதெல்லாம் உங்களுக்கு வேல்யூஸ் நம்ம சொல்கிறோன்னு வச்சுங்களேன். அடுத்தது பி ஆஃப் x1 less than x less than or equal to x2, இது எதுக்கு சமம்னா எஃப் ஆஃப் x2 மைனஸ் எஃப் ஆஃப் x1. ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியதுன்னு வச்சுங்களேன். அடுத்தது பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தேன் எக்ஸ், ஒரு வேல்யூவுக்கு மேலே, இப்போ உதாரணத்துக்கு 2க்கு மேலே இருக்கிற உங்களுக்கு ப்ராபபிலிட்டி வேணும் அப்படின்னம்னா என்ன பண்ணலாம்? இந்த 2க்கு நேராக 1 மைனஸ் இட் கேன் பி ரிட்டன் as 1 மைனஸ் பி ஆஃப் எக்ஸ் லெஸ் than or equal to x. இது வந்து ப்ரீவியஸ் ப்ராபபிலிட்டியில் நம்ம சொல்கிறோன்னு வச்சுங்களேன். எக்ஸனுடைய வேல்யூ வந்து எக்ஸோ அல்லது எக்ஸை விட பெருசாக இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி, எக்ஸுடைய வேல்யூ எக்ஸை விட பெருசாக இருக்கிறதுக்கு உள்ள ப்ராபபிலிட்டி எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, டோட்டல் ப்ராபபிலிட்டின்னு ஒன்று நமக்கு தெரியும். 1லேருந்து இந்த எக்ஸோ அல்லது 2ன்னு வச்சுங்களேன், 2ஓ அல்லது 2க்கு கீழே இருக்கிற எல்லா ப்ராபபிலிட்டியும் கூட்டி 1லேருந்து கழிச்சிடுறோம். அது ஒரு ப்ராப்பர்ட்டி. அடுத்தது ஒரு குறிப்பிட்ட வேல்யூனுடைய ப்ராபபிலிட்டி வேணும்னு வச்சுங்களேன். பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்கே, இது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு இதை பர்டிகுலர், இப்போ உதாரணத்துக்கு பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன். இதுக்கு என்ன சொல்லணும்? இந்த 2க்குள்ள டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் 2 மைனஸ் இந்த 2க்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ 1னுடைய டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் வேல்யூ கழிச்சு போகிறான்னு வச்சுங்களேன். அப்போ இந்த 2க்கு நேராக என்ன இருக்குது? 7/8 மைனஸ் இந்த 1க்கு நேராக என்ன இருக்குது? f of 2 equal to 7/8. உங்களுக்கு this is p of x equal to 2, p of x equal to f of 2 minus f of 1, that is 3/8. 7/8 minus 4/8. What is its value? 3/8. இந்த 3/8 தான் நமக்கு 2னுடைய ப்ராபபிலிட்டி, 2னுடைய ப்ராபபிலிட்டி. ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம்னு வச்சுங்களேன். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத நம்ம இந்த எக்ஸசைஸில் நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு தியரி போர்ஷன் மாதிரி கொஞ்சம் படிக்கிறோம். சும்மா ரிப்பீட்டடாக ஒரு 2 தடவை படிங்க. அதுக்கப்புறம் அது உங்களுக்கு அதை யூஸ் பண்ணி சம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வேறு ஒன்றும் இதில் எல்லாம் முக்கியமாக நமக்கு இல்லை. தட் இஸ் பாருங்க, எக்ஸசைஸ் 11.2 discrete random variable probability mass function cumulative distribution function. ஒன்று discrete random variable. A random variable is set to be a discrete random variable if it takes only a finite number or finite or countably infinite number of values. ஒரு random variable வேல்யூ எப்படி இருக்கலாம் அப்படின்னா, பர்டிகுலராக ஒரு 4 5 அந்த மாதிரி இருக்கலாம், அல்லது எண்ணக்கூடிய வகையில் இருக்கலாம்னு வச்சுங்களேன். இன்ஃபினைட்டாக இருந்தால் கூட எண்ணக்கூடிய வகையில் இருக்கணும். 2 ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். லெட் x be a random variable taking values x1 x2 x3 etc. xn. A function f of xk or p of xk defined by f of xk, அது வந்து p of xkன்னு சொல்லலாம். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா, x1ங்கிற ரேண்டம் வேரியபிள் இந்த xkங்கிற வேல்யூவை எடுத்துக்கிறதுக்குள்ள ப்ராபபிலிட்டி என்னவோ அதுதான் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். அப்போ ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனாக இருந்தால் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் இஃப் அண்ட் ஒன்லி இஃப், இருந்தால் மட்டுமே அப்படின்னு தமிழில் சொல்கிறோம். இட் சாட்டிஸ்ஃபைஸ் த கண்டிஷன்ஸ். ஒன்று எஃப் ஆஃப் எக்ஸ்கே greater than or equal to 0, 2 சிக்மா எஃப் ஆஃப் எக்ஸ்கே equal to 1. ஹியர் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது நத்திங் பட் ப்ராபபிலிட்டி. ஒவ்வொரு ப்ராபபிலிட்டியும் ஒவ்வொரு வேல்யூடைய ப்ராபபிலிட்டியும் 0 அல்லது 0க்கு மேலே இருக்கணும். அது சமேஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ் எல்லாம் 1 இருக்கணும். திஸ் இஸ் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். அடுத்தது
cumulative distribution function அதுங்கிறது let x be a discrete random variable taking values x1, x2, etc. xn with a probability mass function f of xi. f of xi na இந்த நம்பர், f of x2 na x2 குள்ள probability mass function ங்கிறது x2. அதே மாதிரி the cumulative distribution function of x is defined as f of x equal to p of x less than or equal to x is equal to sigma f of xi where xi is less than or equal to x. f of x ங்கிறது என்ன எதை குறிக்குது அப்படின்னா ஒவ்வொரு வேல்யூவும் x விட கம்மியாக இருக்கணும். அப்படிப்பட்ட வேல்யூஸுடைய ப்ராபபிலிட்டி எல்லாம் ஆட் பண்ணி சொல்கிறோம், தட் இஸ் சமேஷன். அதை தான் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் சிம்பிளின்னு சொல்கிறோம் அல்லது குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் சொல்கிறோன்னு வச்சுங்களேன். அடுத்தது நம்பர் 4, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் cumulative distribution function that you can refer the book or otherwise I will read. ஒன்றாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா 0 less than or equal to f of x less than or equal to 1. ரெண்டாவது f of x is a real valued function. அதுக்கு வேல்யூ தான் வரும், கண்டிப்பாக வரும். அதுலேயே எப்படி இருக்கும் அப்படின்னா x less than y இருந்ததுன்னா f of x less than f of y அப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். அல்லது f of x less than or equal to f of y. அடுத்தது limit x tends to minus infinity f of x equal to 0. அடுத்தது limit x tends to plus infinity f of x equal to 1. அடுத்தது 5 p of x1 less than x less than or equal to x2 that can be written as f of x2 minus f of x1. f of x2 minus f of x1. அதே மாதிரி நம்பர் 6 p of x greater than x அது எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 minus p of x less than or equal to x. xக்கு மேலே இருக்கிற ப்ராபபிலிட்டி வேணும் அப்படின்னா x அல்லது x கீழே இருக்கிற ப்ராபபிலிட்டி சமேஷனை கண்டுபிடிச்சி ஒன்றிலிருந்து கழிக்கிறோம். தட் ஈக்குவல் டு 1 மைனஸ் இதனுடைய வேல்யூ தான் நம்ம என்ன சொல்கிறோம், தட் இஸ் கால்டு திஸ் வேல்யூ. அதை தான் இதை நம்ம சொல்கிறோன்னு வச்சுங்களேன். ஸோ இதுக்கு பதிலாக எதை போட்டுக்கலாம், f of x 1 மைனஸ் f of x. இது நம்பர் 7 உங்களுக்கு p of x is equal to p of x equal to xk அப்படின்னு வேணும்னு வச்சுங்களேன். இதுக்கு வந்து f of xk xk உடைய வேல்யூவிலிருந்து அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வேல்யூ xk வேல்யூனுடைய டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் வேல்யூவிலிருந்து xk வேல்யூக்கு முன்னாடி என்ன இருக்கும், xk மைனஸ் 1 அதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் வேல்யூவை கழிச்சிங்கன்னா அந்த xk உடைய ப்ராபபிலிட்டி வேல்யூ கிடைக்கும். ப்ராபபிலிட்டி வேல்யூ கிடைக்கும். இதான் உங்களுக்கு பேசிக் டெஃபினிஷன். இதை வச்சுக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். இல்லைங்க முக்கியமாக தெரிஞ்சுக்கிறது இந்த பாயிண்ட் f of x equal to p of x less than or equal to x அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுங்கிறது ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனுங்கிறது வெரிஃபிகேஷன் எப்படி, இந்த பாயிண்ட் இருக்கணும், இந்த பாயிண்ட் இருக்கணும். இதையெல்லாம் கூட்டி ஒன்று வந்தால் தான் அது ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோன்னு வச்சுங்களேன். ஹலோ, let us see the sums regarding the probability mass function, distribution function like this. இந்த இதில் நம்ம பார்க்குறோம் சம்ஸு 11.5 ஃபஸ்ட்டு கொஷின் 11.5 ஒர்க்கட் எக்ஸாம்பிள். அதனால் உங்களுக்கு நம்பர் இந்த இடத்துல கொடுத்துருப்பேன் ஏஜி 11.5. அதே மாதிரி எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு சம்னா 1 divided by e of x அப்படின்னு கொடுப்பேன். எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு சம் யூ கேன் ரெஃபர் இட். இப்போ 2 fair coins are tossed simultaneously. 2 காயினை ஒரே சமயத்தில் போடுறோம். Find the probability mass function for number of heads occurred. இப்போ நமக்கு நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் வரக்கூடியதுக்கு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் வேணும். அப்போ இங்கே ரேண்டம் வேரியபிள்ங்கிறது என்ன, கெட்டிங் த நம்பர் ஆஃப் ஹெட்ஸ். அப்போ அதுக்கு தான் வேல்யூஸ் நம்ம பார்க்குறோம். அதுக்கு வேல்யூ பார்க்குற பொழுது 2 காயினை டாஸ் பண்ணோம்னா எத்தனை ஹெட்டு கிடைக்கும், மினிமம் 0 ஹெட்டு, ஒரு ஹெட்டு கூட வராமல் இருக்கலாம், மேக்ஸிமம் 2மே ஹெட்டாக இருக்கலாம், பிட்வீன் இன்டிஜர்ஸும் உங்களுக்கு வரும். ஸோ 0 1 2 அதை நம்ம
ஃபஸ்ட்டு எக்ஸசைஸில் போட்ட மாதிரி இங்கே நம்ம பார்க்குறோம். இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு தட் இஸ் let x be the random variable denoting the number of heads, therefore x takes values, x can take values, என்னென்ன வேல்யூஸ் வரலாம் 0 1 2. அப்போ values of the random variable x, number of points. values of x ங்கிறது என்ன 0 1 2, இது வந்து டோட்டல். இப்போ 0 வர மாதிரி 0னா நோ ஹெட்டுக்கு ஃபேவராக இருக்கிறது 1, ஒரு ஹெட்டுக்கு ஃபேவராக இருக்கிறது 1 2 ஹெட்டுக்கு ஃபேவராக இருக்குது 1, டோட்டல் கூட்டினீங்கன்னா 4, தெர் இஸ் அவர் NFS. இப்போ நம்ம ஒவ்வொரு வேல்யூவுக்கும் ப்ராபபிலிட்டி நம்ம பார்க்கணுன்னு வச்சுங்களேன். இப்போ இதில் now f of x k equal to p of xk. இப்போ இந்த xk உடைய வேல்யூ, இதெல்லாம் xனுடைய வேல்யூ, இது 0. அப்போ f of 0ங்கிறது என்ன அப்படின்னா p of x equal to 0, x உடைய வேல்யூ வந்து 0 வர்றதுக்குள்ள ப்ராபபிலிட்டி that equal to 0க்கு ஃபேவராக எத்தனை அவுட்கம் இருக்குது 1 divided by total number of outcomes 4. அதே மாதிரி f of 1ங்கிறது p of x equal to 1, 1க்கு ஃபேவராக 2 இருக்குது 2 by 4 that equal to 1 by 2. அதே மாதிரி f of 2 equal to p of x equal to 2 that equal to எத்தனை 1 divided by 4. இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா here ஒவ்வொரு வேல்யூ நீங்கள் பார்த்தீங்கன்னா f of xk greater or equal to 0, எல்லா வேல்யூவுமே எப்படிக்கு 0 இல்லை 0 விட பெருசாக இருக்குதுன்னு வச்சுங்களேன். அடுத்தது சிக்மா f of xk, இது இஸ் ப்ராபபிலிட்டியில் ஆட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ப்ராபபிலிட்டி 1 by 4, அடுத்து 1 by 2, அடுத்து 1 by 4, இட்ஸ் வேல்யூ இஸ் 1. காலம் கூட்டினா அரையும் கூட்டினா 1. therefore f of x is the probability mass function. அப்போ the probability mass function is we can given it in the table. This is x, this is f of x. x உடைய வேல்யூஸ்ங்கிறது 0 1 2. இப்போ இதில் நம்ம போடும் பொழுது 0க்கு நேராக என்ன வேல்யூ இருக்குது, that is f of 0 வந்து 1 by 4, அடுத்தது 1 by 2, அடுத்தது 1 by 4. இந்த ப்ராபபிலிட்டியில் ஆட் பண்ணி சொல்கிறதுனால 1 வரனால அதுதான் இதனுடைய ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். செகண்ட் சம் சிமிலர் சம். இங்கே 2 காயின்ஸ்க்கு பதிலாக இங்கே 3 காயின்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். தட் இஸ் எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு சம்மு 3 fair coins are tossed simultaneously, find the probability mass function for number of heads occurred. Similar sum 3 coins. In tossing 3 coins at a time, s is equal to இதான். நான் s எழுதுகிற முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். 3லே ஹெச்சை போட்டுங்க, அடுத்து இந்த எழுத்து மாற்றினீங்கன்னா இது வரும். இப்போ இருக்கிற இதுலையெல்லாம் நடுவில் லெட்டர்ஸ் மாற்றினீங்கன்னா HTH HTT இதெல்லாம் வந்துடும். இப்போ இது பூரா இதுலேயுமே ஃபஸ்ட் லெட்டர் மாற்றினே கீழே இருக்கிற வந்துடும். ஸோ நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் தட் ஈக்குவல் டு 8 வரும். தட் இஸ் 2 power 3 equal to 8 வரும்னு வச்சுங்களேன். இப்போ நம்ம சொல்லும் பொழுது ஒவ்வொன்றுக்கும் இதில் சொன்னது மாதிரியே இட் இஸ் ஏ values of the random variable x, number of points. Number of points in the inverse image. இப்போ இது வந்து எக்ஸுக்கு என்னென்ன வேல்யூஸ் வருது, எக்ஸு கேன் டேக் வேல்யூஸ். நம்ம என்னென்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா 3 காயினை டாஸ் பண்ணுற பொழுது மேக்ஸிமம் 3 ஹெட்ஸ் வரலாம், மினிமம் 0 ஹெட் வரலாம். அப்போ 0 1 2 3 இது வரும்னு வச்சுங்களேன்.
அப்போ இதுக்கு வேல்யூ வந்து 0 1 2 3 அண்டு டோட்டல். இப்போ 0 வர மாதிரி எத்தனை இருக்குது? 1 தான் இருக்குது. ஹெட்டுங்கிறது இது 1 தான் இருக்குன்னு வச்சுங்களேன். அதே மாதிரி ஒரு ஹெட்டுக்கு ஃபேவராக இருக்கிறது இது ஒரு ஹெட்டுக்கு ஃபேவராக இருக்கிறது எது? திஸ் ஹெச்டிடி 1, டிஹெச்டி இது 1, இது 1, மொத்தம் 3ன்னு வச்சுங்களேன். அதே மாதிரி 2 ஹெட்டுக்கு ஃபேவராக இருக்கிறது இது அதே மாதிரி இது மொத்தம் 3 இருக்குது. 3 ஹெட்டுக்கு ஃபேவராக இருக்கிறது இதுதான் வச்சுங்களேன். இதுதான் உங்களுக்கு 3 ஹெட்டுக்கு ஃபேவராக இருக்கிறது. ஸோ 1 டோட்டல் கூட்டி பார்த்தீங்கன்னா 3 3 6 6 1 7 7 1 8. ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் n ஆஃப் எஸ்க்கு ஈக்குவலாக இருக்கனால இது கரெக்ட். இப்போ அடுத்தது we know என்ன உங்களுக்கு தெரியும், f of xkங்கிறது that is p of xk. p of x is equal to xk. அப்போ f of 0ங்கிறது p of x is equal to 0. x is equal to 0 வரக்கூடிய வேல்யூவுக்கு ப்ராபபிலிட்டி. இந்த 0 வர்ற மாதிரி எத்தனை இருக்குது? 1 டிவைடட் பை மொத்தம் எவ்வளவு? 8. அப்போ 1/8 தான் 0னுடைய வேல்யூவுக்கு ப்ராபபிலிட்டி. சிமிலர்லி f of 1 equal to p of x equal to 1 3 டிவைடட் பை 8. f of 2 equal to p of x equal to 2 that equal to 2னுடைய வேல்யூ 3 பை மொத்தம் 8. f of 3 equal to p of x equal to 3 that equal to 3க்கு 1 by 8. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா here 1 f of xk ஒவ்வொரு xkவும் எப்படி இருக்குது? greater than or equal to 0 இருக்குது. 2 sigma f of xk equal to sigma f of xk is equal to first value 1 by 8 plus 3 by 8 plus 3 by 8 plus 1 by 8 எல்லாம் ஆட் பண்ணுறோம். எல்லாம் எல்சிஎம் என்ன வருது? 8. நியூமரேட்டர் 1 plus 3 plus 3 plus 1 ஆட் பண்ணிங்கன்னா 3 1 4 4 3 7 7 1 8 8 by 8 equal to 1. இப்போ இந்த ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆனால therefore f of x is a probability mass function. The mass function is the probability mass function is this is x, this is f of x. இதுக்கு வந்து 0 1 2 3. அப்போ 0வுக்கு என்ன வருது? 0வுக்கு 1 by 8, அடுத்து 1க்கு 3 by 8, அடுத்து 2க்கு 3 by 8, அடுத்து 3க்கு 1 by 8. இதெல்லாம் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 வரும். அது கரெக்டாக இருக்குன்னு வச்சுங்களேன். அடுத்தது நம்பர் 3. 3வது கொஷின்ங்கிறது உங்களுக்கு எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் 11.6 3வது எக்ஸசைஸ். இந்த 3வது சம்முங்கிறது எக்ஸாம்பிள் 11.6. எக்ஸாம்பிள் 11.6 இதில் a pair of dice is rolled once. 2 கட்டையை ஒரே சமயத்தில் போடுறோம். Find the probability mass function to get the number of force. To get the number of force. கிடைக்கக்கூடிய ஃபோர்களின் எண்ணிக்கை. இப்போ நம்ம கட்டையை போடுறோம், இதில் பார்த்தா 3 வருது, இதில் பார்த்தா 4 வருது. ரெண்டையும் ஒரே சமயத்தில் போடுற போது எத்தனை ஃபோர் வந்துருக்குது? ஒரு ஃபோர். அதே மாதிரி இன்னொரு தடவை போடும்போது இதில் 4 வந்திருக்குது, இதில் 3 வந்திருக்குது. எத்தனை ஃபோரு? ஒரு ஃபோர். அதே மாதிரி இதுலேயும் 4 இதுலேயும் 4ன்னா 2 ஃபோர். அதுலேயும் மாதிரி இதுலேயும் 4 இல்லை, இதுலேயும் 4 இல்லைன்னா எத்தனை ஃபோரு? 0 ஃபோர். அப்போ இப்போ நம்ம சொல்லும் பொழுது when 2 dice are thrown, 2 டை த்ரோ பண்ணிங்கன்னா n of s equal to 36. இதில் let x denote the number of force. Number of force. அப்போ xக்கு என்னென்ன வேல்யூ வரும்? therefore x can take values. x can take values. என்ன வேல்யூஸு? 0 1 2. அப்போ
ஈவெண்ட் ஆஃப் ஒமேகா ஆஃப் நமக்கு ஒமேகா வேல்யூ வந்து 0 வர மாதிரி இருக்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோன்னு வச்சுங்களேன். அதுக்கு we can write it as event of 1/4. event of 1/4. ஒரு 4ல் என்னென்ன வரும் அப்படின்னா it equal to 1/4 வரலாம், 2/4 வரலாம், 3/4 வரலாம், 4/4 வந்தால் 2/4 ஆகிடும். அடுத்தது 5/4, அடுத்தது 6/4, அடுத்தது 1/4, 2/4, 3/4, அப்புறம் 5/4, 6/4. இது வந்து ஒரு செட்டுன்னு வச்சுங்களேன். அதே மாதிரி நம்ம இந்த பக்கம் ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு கட்டையில் 4, செகண்ட் கட்டையில் 1, ஃபஸ்ட்டில் 4, செகண்டில் 2, ஃபஸ்ட்டில் 4, செகண்டில் 3, ஃபஸ்ட்டில் 4, செகண்டில் 5, ஃபஸ்ட்டில் 4, செகண்டில் 6. ஸோ தீஸ் ஆர் த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் 1/4. அதே மாதிரி ஈவெண்ட் ஆஃப் 4, 2/4. 2/4 is equal to set of 4/4. இப்போ இது ஒன்று தான் வருதுன்னு வச்சுங்களேன். அடுத்தது உங்களுக்கு ஈவெண்ட் ஆஃப் no 4 points in the event of no force is equal to மொத்தம் 36 இருக்குது. அதில் இதில் 1 2 3 4 5 5 5 10 10 1 11 இது ரெண்டையும் கூட்டி இதிலேருந்து கழிச்சிங்கன்னா இது ஈக்குவல் டு 25 இதான்னு வச்சிங்களேன். அப்போ எக்ஸ் கேன் டேக் வேல்யூஸ். அடுத்து நம்ம டேபிள் போட்டிங்க அப்படின்னா என்ன வேல்யூஸ் ஆஃப் எக்ஸு, அடுத்தது நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸு. இதில் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸுங்கிறது 0 1 2. 0 வர மாதிரி 25 இருக்குது, 1 வர மாதிரி 10 இருக்குது, 2 வர மாதிரி 1 இருக்குது. ஸோ டோட்டல் கூட்டினீங்கன்னா 36. இந்த 36 தான் நமக்கு என் ஆஃப் எஸ்ன்னு சொல்கிறோன்னு வச்சுங்களேன். இதான் நம்ம சொல்லும் பொழுதே உங்களுக்கு ஃபஸ்ட்லி என்ன சொல்கிறோம், when 2 fair coins are tossed n of s equal to 36. இப்போ இதில் ஒவ்வொரு வேல்யூக்கு ப்ராபபிலிட்டி we know f of xk equal to p of x equal to xk, p of x equal to xk. இப்போ நம்ம f of 0 equal to p of x equal to 0 is equal to என்ன சொல்கிறோம், 0க்கு வேறு ஃபேவராக 25 இருக்குது, டிவைடட் பை மொத்தம் 36. f of 1ங்கிறது p of x equal to 1 இது equal to 1க்கு ஃபேவராக எத்தனை இருக்குது, 10 இருக்குது, டிவைடட் பை டோட்டல் 36. f of 2 equal to p of x equal to 2 ரெண்டுக்கு ஃபேவராக 1 பை மொத்தம் 36. ஹியர் 1 f of xk ஒவ்வொரு வேல்யூ எப்படி இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது. 2 சிக்மா f of xk equal to என்னன்னு சொல்கிறோம், 25 by 36 plus 10 by 36 plus 1 by 36 இது equal to எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 36 36 by 36 equal to 1. அப்போ ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகிறனால therefore f of x is the probability mass function. We can given it in the table. The probability mass function is probability mass function is x f of x x உடைய value 0 1 2 probability corresponding probability 25 by 36 10 by 36 1 by 36. We have already proved that f of x is a probability mass function. So this is the solution. So we have seen only 3 sums. The remaining sums let us see in the next class.